கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் என்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நமக்கு அவர் கற்பிக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து, நீங்கள் என் வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தின் வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே பதித்து கொள்ள வேண்டும். வேதத்தை குறித்து பிரசங்கிக்கிற மற்றவர்களுடைய வார்த்தைகளை குறித்து அல்ல, வேதத்தின் வசனங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மை மேன்மைப்படுத்துகிறவைகளாக இருக்கும். வேதம் சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனங்களை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசலிலும் எழுதி கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் நம்முடைய வீடுகளில் எழுதப்பட்டிருக்கிறதுடைய நோக்கமே இந்த வசனம் தான். எனக்கு அருமையானவரே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும் பொழுது தேவன் நமக்கு கற்பித்து நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மோடு கூட பேசி நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார். என் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலும் எப்பொழுதும் பதிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இந்த வேதத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அனுதினமும் வேதத்தை தியானிக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அவருடைய வார்த்தையை நாம் மதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். உன்னை ராஜாக்கள் மத்தியிலே, பிரபுக்கள் மத்தியிலே நிற்க பண்ணுவார். நீ வேதத்தை ஆராய்ந்து வேதத்திற்கு முழு மரியாதையை செலுத்தும் பொழுது, இயேசுவை நீ உயர்த்தும் பொழுது நீ உயர்த்தப்படுவாய். நீ கனவீனப்படுத்தப்படுவது இல்லை. எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்முடையவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எனக்கு கிருபை தாரும், என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் தன்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள் செல்லட்டும். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு கூட உம்மை சேவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. ஆண்டவரே, கர்த்தர் செய்ய போகிற மகத்தான கிரியைக்காய் ஸ்தோத்திரம். முடிவெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ற நாளில் ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.